ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் கருப்பராயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மாதம் மாதம் அமாவாசைக்கு கருப்பராயன் கோயிலுக்கு வந்துடுவோம். நல்லா விசேஷமாக இருக்கும். மாதம் மாதம் அமாவாசைக்கு கருப்பராயன் கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அதனால நாங்கள் மாதம் மாதம் கண்டிப்பாக வந்துடுவோம். இங்கே பாருங்கள், மரத்துக்கடியில் இருக்கிற கருப்பராயனுக்கு தான் எல்லாம் கெடா வெட்டுவாங்க. இங்கே இருக்கிற கருப்பராயனுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த கோயில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. எங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஆனால் நாங்கள் வந்தது கிடையாது. ஒரு 4-5 மாதமாக தான் வரோம். இங்கே கோயிலுக்கு வர வர எங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். மரத்துக்கடியில் அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் இது இன்னும் பெருசாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மாதம் மாதம் ஏதோ ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதம் என்ன செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்கன்னா, சக்கரை பொங்கல், ராஜிமா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் 2 பேர் வெஜ் பிரியாணியும் சாம்பார் சாதமும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். பிரசாதம் கொண்டு வந்த 3 பேரும் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. கோவிலில் கூட்டம் அதிகமாகலாம் இருக்காது. கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. மதியானம் 1 மணி போல் பூஜை நடக்கும். நாங்கள் 1 மணிக்குள்ளேயே சாமி கும்பிட்டு உட்காந்துருப்போம். இங்கே பாருங்கள், கோயிலை சுற்றியும் நல்லா இயற்கை காட்சியாக தான் இருக்கும். நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். கருப்பராயனுக்கு நேராக வேல் வச்சுருப்பாங்க. வேலுக்கு கீழே பைரவர் சாமி சிலை வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அவங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். வர வழியில் வெயில் அதிகமாக இருக்குன்னு தோப்பு வழியாக வந்தோம். தென்னை மரம் ஓலையெல்லாம் நீட்டிகிட்டு இருந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் குமின்னு சொன்னார். நான் லைட்டாக தான் குமிஞ்சேன். தலையிலலாம் பட்டுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டு, சரி 2 பேர் பேசிகிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.